ஹாய் ஒருவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எழுதியிருக்க பார்த்தாலே தெரியும், பப்ளிக் எக்ஸாம் போகிறக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க சார். நாங்கள் 10th எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம். +2 பசங்க நினச்சிட்ருப்பாங்க. +1 பசங்க என்ன நினச்சிட்ருப்பாங்க, காமன் ஆனுவல் தானே அப்படின்னு. 10th பையனுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். 10th பையனுக்கு ரொம்ப முக்கியம். சரியா? 10th பையனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, 12th கேளுங்க. ஏன்னா நம்மளும் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. என்ன தான் நீ முக்கி படித்து நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணால் கூட, அதாவது நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம கரெக்டாக ஒரு கனக்கச்சிதமாக கொடுத்தா தானே, நல்லா கொடுத்தா தானே எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 மார்க்ஸ் எடுக்க முடியும். கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் முக்கி படித்தாலும் இந்த ப்ரெசன்டேஷனுக்கு மார்க் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, உண்மையிலே கிடையாது. ஆனால் நீங்கள் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டு இங்கிலீஷு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்ரு, இந்த பயாலஜி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் கிடையாது. ஆக்சுவலாக இந்த தியரி கொஷின்ஸ் இருக்குல்ல அது. அண்ட் மோர் ஓவர் எல்லா சப்ஜெக்ட்லேயும் சேர்த்து ஒரு 20 மார்க்ஸ் பக்கம் பார்த்திங்கன்னா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் இந்த ப்ரெசன்டேஷன். நான் அடித்து சொல்லுவேன். எதனாலன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ டீட்டெயிலுக்கெல்லாம் 3 போடுவாங்க, 5 பதில் இந்த ப்ரெசன்டேஷன் இல்லாதனால, கண்டென்ட் இல்லாதனாலையும் சில கம்மி பண்ணுவாங்க. ஸோ கண்டென்ட் நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் ப்ரெசன்டேஷன், கண்டென்ட் நம்ம படித்து வச்சு எழுதுகிறோம். பட் ப்ரெசன்டேஷன் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் ப்ரெசன்டேஷன் பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது நான் பேப்பர் ப்ரெசன்டேஷனில் போடுறேன். அது ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எந்தெந்த எக்ஸாமுக்கு இப்போ தமிழுக்கு எப்படி, இங்கிலீஷ்க்கு எப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் போட்டுறேன். அது பிரச்சனை இல்லை. இப்போது என்ன பேனா யூஸ் பண்ணலாம் அந்த ப்ரெசன்டேஷனுக்கு, என்ன பென்சிலு, என்ன ஸ்கேலு, என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாது. தேவையில்லாத பொருளை கொண்டு போய் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் பண்ணி பேப்பரை டேமேஜ் பண்ணுறீங்க. இது ஆயிருக்கா இல்லையா? லீக் அடிக்கிற பேனாலேருந்து இங்க் ரப்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொண்டு போய் மாட்டிக்கிறீங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதை நம்ம யோசித்து வச்சு கரெக்டாக பண்ணி வச்சிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை, மண்டே எக்ஸாம்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நான் எல்லாம் ரெடி பண்ணுவேன்ட்டு இருக்காதிங்க. ஓகேவா? அதுக்காக தான் வீடியோ போய் போட்டேன். உடனே வாங்கிடுங்க. ஓகேவா? இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே இதை ரெடி பண்ணிடுங்க, என்னோடய சஜஷன். ஓகே? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான். என்ன தான் நான் பேனா, பென்சிலு, ரப்பரு இது வாங்கினா போதும், இதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், நானும் இதுக்கு வீடியோ போட்டாலும் மைல்டாக யோசிச்சு பாரு. ஒரு 20லேருந்து 25 மார்க் பூஸ்டப் பண்ணி கொடுக்குறது ப்ரெசன்டேஷன் தான். கன்ஃபார்மாக நான் அடிச்சு சொல்லுவேன். ஸோ அதை சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சில கொஸ்டின்ஸ் எல்லாம் தப்பாகவே இருக்கும், ஆனால் கரெக்ட் போட்டுருவான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த ப்ரெசன்டேஷன் அண்டு அந்த எழுத்தை அடிச்சு எழுதாமல் இருந்து நல்லா பியூராக எழுதியிருப்பான், சைட் எடிங்கெல்லாம் போட்டு. அப்படி எழுதும்போது ஈஸியாகவே அவங்க கரெக்ட் பண்ணுறவங்க ஏமாந்து டிக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே காரணம் ப்ரெசன்டேஷன் தான். அதுக்கு உதவி பண்ணுறது இதெல்லாம் தான். ஸோ அதனால் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ கவனிங்க. சுற்றி வளைக்க விரும்பல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், லைக் பண்ணலாம் பண்ணுங்கள். ஸோ 2 இங்கு பேனா ரெடியாக வச்சுக்கோங்க, எரேசர் ரெடியாக வச்சுக்கோங்க, 0.70 பென்சில். சார் இதெல்லாம் இருக்குது சார். நான் இப்போது சொல்கிறேன், 2 இங்கு பேனாங்கிறது எந்த பேனா யூஸ் பண்ணலாம் டவுட் இருக்கும். ஜெல் பேனாவா, இல்லை ரீஃபில் பேனாவா, இல்லை இங்கு பேனாவா அப்படின்னு. நீ ஒரே ஒரு இங்கு தான் யூஸ் பண்ணணும். 10th இருந்தாலும் 12th இருந்தாலும் ஒரே ஒரு இங்கு தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரே ஒரு கலர் தான் யூஸ் பண்ணணும். ஒன்று பிளாக் இல்லைனா ப்ளூ. என்ன கேட்டால் பிளாக், சாரி ப்ளூ. சரியா? ப்ளூ பென். ஓகேவா? ப்ளூ பென் போதும். ஓகே, ப்ளூ பென்னில் என்ன பேனா வாங்கலாம் அப்படின்னா, கேட்ரிட்ஜ் நல்ல பேனாவை இருந்தால் ஓகே. வாங்காத, ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேனாவே யூஸ் பண்ண. தயவு செய்து புதுசாக வாங்கி அப்போவே இந்த ஒரு வாரத்தில் எழுதி, ஒரு வாரம் ஓகே தான், பட் ஆனால் ஓகே அவ்வளோதான். மற்றபடி புது பேனா நம்பி போக வேண்டாம். எப்போதும் பழைய பேனா எழுதும்போது தான் அந்த எழுதும்போது கிரிப்பிங் இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ப்ரெசன்டேஷன் அண்ட் ஆல்சோ நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு கைப்பிடிக்க நல்லாயிருக்கும். அண்ட் எழுதுறதுக்குமே நல்லாயிருக்கும், வசமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எழுதி பழக்கப்படுத்துகிற பேனா மூலிமா தான் உங்களுக்கு வரும். நீங்கள் எழுதின பேனாவும் இருக்கும், அடுத்தவன் பேனாவும் இருக்கக்கூடாது. ஸோ பழைய பேனா நல்ல பேனாவும் இருந்தால் சரி ஒன்று. ரெண்டாவது ப்ளூ பென், ப்ளூ இங்க் பென். கேட்ரிட்ஜாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு 60 to 100 ருபீஸ் இருக்கிற பேனா வாங்க. 40, 30
குவாலிட்டி வைஸ் கம்மி, குவான்டிட்டி வைஸ் கம்மி. ஸோ எதுவுமே அதெல்லாம் பார்க்காதீங்க. நல்ல ஒரு ரேட்டு அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு பேனா. பார்க்கர் பென்னும் யூஸ் பண்ணலாம், ஹீரோ பென்னையும் யூஸ் பண்ணலாம், கேட்ரிட்ஜ் பென்னையும் யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன மேட்டர்னா லீக் அடிக்காமல் பார்த்துக்க, லீக் அடிக்குதான்னு பார்த்துக்க. ஹீரோ பேனா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டேன். ஹீரோ பேனா பெஸ்ட்டு, யூஸ் பண்ணலாம். பட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் பண்ணு. இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணுற, இப்போ தான் புதுசாக வாங்கினா வேண்டாம். அண்ட் கேட்ரிட்ஜ் பேனாவும் அப்படி தான். இப்போ நீ யூஸ் பண்ணுறேன்னா வேண்டாம் தான் சொல்லுவேன். பட் மேபி பேனா இல்லை சார், ஒரு வழி இல்லைன்னா வாங்கிடு. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அது எழுதி பார்த்துரு. ஒரு 20-25 பக்கம் எழுதி பார்த்துரு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பக்கமாக எழுதி பார்த்துரு. ஏன் நான் சொல்கிறேன்னா ப்ராக்டிஸ் இருக்காது. ஓகேவா? அந்த பழக்கம் வேணும். ஓகேவா? இல்லைனா அங்கே போய் வந்து ஒரு வேளை ஸ்ட்ரக்கப் ஆகும், இல்லைனா திடீர்னு பென் எழுதாமல் கூட போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன் 2 இங்கு பென் வாங்கியிருக்கேன். ஓகே. நான் அப்புறம் பேனாலே இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஜெல் பேனா யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஜெல் பென் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதில் வந்து ஃப்ளேர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரைமேக்ஸ், இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஜெல் பென். ஆனால் என்னோடய பர்சனல் சஜஷன் ஜெல் பென் வேண்டாம் தான் சொல்லுவேன். பட் கையில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேளை இங்க்கில் ஏதாவது பிரச்சனை, இங்கு பெனில் ஏதாவது பிரச்சனை, ஜெல் பென் யூஸ் பண்ணுறது கையில் வச்சுக்கோங்க. தவிர இங்கு பேனாலே எழுதுங்க. ஜெல் பென் வேண்டாம், மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. சும்மா வேணால் கொண்டு போய்க்கோங்க. ஓகேவா? ட்ரைமேக்ஸ் ஃப்ளேர்லாம் சொல்கிறேன், நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்கிறேன். பட் என்னோடய சஜஷன் வேண்டாம். நீங்கள் இங்கு பேனாலே எழுதுங்க. நல்ல இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க பேனா எழுதுங்க. தேவையில்லாமல் புதுசு வாங்கி அது டெஸ்ட் பண்ணுறங்கிற பேரில் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கி டெஸ்ட் பண்ணாத. எதாக இருந்தாலுமே இப்போவே. ஓகேவா? ஸோ 2 இங்கு பென். எரேசர் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கிற நட்ராஜ் அந்த மாதிரி நல்ல கம்பெனி ரப்பராக வாங்கி அதை அழிச்சு பாரு. அதை அழிக்கும்போது உனக்கு பிளாக் கலரில் ஒழுகுதா, எப்படி பென்சில் எழுத தான் அழிக்க போகிற, இங்கு பேனா எழுதுதான் அழிக்க போகிறதில்ல. ஸோ அதனால் எரேசர் நல்ல ஒரு எரேசர். அடுத்தது 0.7 டிப் பென்சில். அது என்ன சார் 0.7 டிப் பென்சில்? ஆக்சுவலாக டயக்ராம் வரையும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இப்போ அக்கௌண்ட்ஸ்க்கெலாம் அவ்வளோ வராது. பட் கோடு தான் போடுவீங்க. இருந்தாலும் அந்த 0.7 டிப் பென்சில் டயக்ராமேட்டிக்கலாக இருக்கும்போது, பயாலஜியில் வரையும் போது அவ்வளோ எடுப்பாக காட்டும். அண்ட் அவ்வளோ பக்காவான ஃபினிஷிங்காக இருக்கும். அண்ட் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி பக்காவாக இருக்கும், புக்கில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, யூஸ் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து 0.5 பென்சில் வேண்டாம். 0.5 உடஞ்சி போயிடும். டக்குன்னு நம்ம பேனிக்காய் நம்ம பண்ணுவோம். பேனிக்காய் கோடெல்லாம் போடும், உடஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுங்கள் 0.7. சார் அதுக்கு பேசாமல் சாதா பென்சிலே நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணு. பட்டு இந்த ஹெச்பி, அப்சரா இதெல்லாம் யூஸ் பண்ணு, தப்பு கிடையாது. நட்ராஜ். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அது அப்படியே என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச பென்சிலில் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே கறிக்கட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப இருக்காது, ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஃபினிஷிங் இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் 0.7 டிப் பென்சில் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. ஜெல் பென் பற்றி சொல்லியாச்சு. ப்ரோ சர்க்கிள் வச்சுக்கோ. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதுக்கெல்லாம் வந்து டயக்ராம்ஸ் வந்து ரவுண்ட் டயக்ராம்லாம் இருக்குல்ல, இப்போ ரவுண்டு போடுறதுக்கு எதாவது தேவை இருந்தால் ப்ரோ சர்க்கிள் சும்மா வச்சுக்க. அது அவ்வளோ யூஸ் ஆகாது, சும்மா வாங்கி வச்சுக்கோ. ஓகேவா? ப்ரோ சர்க்கிள். ஸோ அடுத்து ஸ்கேலு, ஷார்ட் சைஸ் ஸ்கேலு. இதை பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஷார்ட் சைஸ் ஸ்கேல். ஏன்னா ஸ்கேல்லேயும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. என்னென்னா லாங் சைஸ் ஸ்கேலு வந்து வாங்குவான், அது வச்சு பேப்பரே இவ்வளோ தான் இருக்கும், அதை வச்சு இப்படின்னு கோடு போட்டிருப்பான். எதுக்கு அங்கேயும் ஈடிச்சிரு. ஷார்ட் சைஸ் ஸ்கேலு, டிரான்ஸ்பரண்ட் ஸ்கேலு, கேம்லினோ நல்ல ஒரு கம்பெனி வாங்கிடு. ஆனால் வந்து தயவுசெய்து ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்கேல் வாங்கிட்டு போயிடாத. அது யூஸ் இருக்கா என்னன்னு கூட தெரில. பட் ஸ்டீல் ஸ்கேல்லாம் வேண்டாம். ஓகேவா? ஷார்ட் சைஸ் ஸ்கேலு, கேம்லின் மாதிரி நல்ல ஸ்கேலு, டிரான்ஸ்பரண்ட் ஸ்கேலும் வாங்கிக்க. அவ்வளோதான். வேறு எதாவது மிஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் வந்து பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணக்கூடாது பார்த்திங்கன்னா பெலிக்கனு, ஒயிட்னரு, இங்கு, ரப்பரு தேவையில்லாமல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் பென்னு, இந்த பால் பாயிண்ட் பென்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றத்துக்கும் ஆகாத அந்த ரப்பரு, கலராக இருக்கும் ரப்பரு, அந்த ரப்பரு. அதுக்கப்புறம் 0.7 ஹெச்பி பென்சில் வாங்கிட்டு சும்மா கறிக்கட்ட மாதிரி இருக்கும் அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அந்த ஜாமெட்ரி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்கும், டிவைடரு அது இதுன்ட்டெல்லாம், அதெல்லாம் கொண்டு போயிடாத, தேவையே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலில் அந்த ஸ்டீல் ஸ்கேலு, லாங் சைஸ் ஸ்கேலு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், அவாய்ட் பண்ணியிருப்பேன். நான் சொன்னேன் பார்த்தியா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடு. ஸோ தயவுசெய்து இதை நீ ஃபோக்கஸ் பண்ணிக்க. கன்ஃபார்மாக போதும். ஒரு ரப்பர் பேண்டு சுற்றி எடுத்துகிட்டு போ. பவுச்சு கியூச்சி எதுவுமே வேண்டாம். ஓகேவா? இப்போவே எல்லாம் வாங்கி வச்சிரு. இன்றைக்கோ நாளைக்கோ எல்லாம் வாங்கி வச்சிரு. 10th ஸ்டாண்டர்ட் உனக்கு இது புதுசு. கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்னு தெரியாது. ஸோ பக்காவாக நீங்கள் வந்து ஒரு எழுதுகிற நல்ல பேனா வச்சுக்கோ. எக்ஸ்ட்ராவாக ஒரு பேனாவும் வாங்கி வச்சுக்கோ. 2 பென் வேணும். அதுக்கப்புறம் எரேசர், 0.7 பென்சில், ஜெல் பென் நான் சொல்லிட்டேன், ப்ரோ சர்க்கிள், ஸ்கேல், ஷார்ட்ஸ் ஸ்கேல். எக்ஸ்ட்ராவாக 10th மேக்ஸ் இருக்கிறனால ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும். பாக்ஸ் எல்லாம் தேவைப்படாது, பாக்ஸ் கொண்டும் போகக்கூடாது. அப்போ ஜாமெட்ரிக்கு ப்ரொடெக்டரு, நம்ம காம்பஸ்ஸு, என்ன ஜாமெட்ரிக்கு தேவையோ அதை மட்டும் கையில் வச்சுக்கோ.
நல்ல காம்பஸ்ஸு, நல்ல ப்ரொடக்டரு. காம்பஸ் வந்து அங்கேயும் வளையுதா, ஸ்க்ரூவெல்லாம் கரெக்டாக இருக்கா, பென்சிலை போட்டு நம்மளால் வரைய முடியுதா. அந்த பென்சில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பென்சிலாக வச்சுருப்பேன், சின்ன பென்சில் ஜாமெட்ரிக் அளவாக விற்கிறாங்க. அதுவே வந்து வாங்கினா போதும் ஜாமெட்ரிக் அளவாக வாங்குறதுக்கு. அதை நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ஷார்ப்னர் வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஷார்ப்னர். அது எதுக்கு அப்படின்னா, ஷார்ப்னர் வந்து நல்ல ஷார்ப்னர் எதுக்கு வச்சுருக்கோன்னா, நம்ம ஜாமெட்ரி வரையும் போது அந்த பென்சில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நல்ல நல்ல இது கரெக்டாக இருக்கும், எட்ஜெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஷார்ப்னர் கண்டிப்பாக தேவை. அதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கோங்க. ஜாமெட்ரிக்கு என்னெல்லாம் தேவை, ப்ரொடக்டரு, காம்பஸ்ஸு அண்ட் ஸ்மால் சைஸ் பென்சில், அவ்வளோதான். மித்தபடி ஷார்ட் சைஸ் ஸ்கேலே போதும். மித்த கண்டதெல்லாம் ஜாமெட்ரிக் தேவையில்லை நமக்கு. ஸோ அதனால் ஜாமெட்ரிக் என்ன தேவையோ அதை 10th ஸ்டாண்டர்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? 12th ஸ்டாண்டர்டு ஓகே தானே, பெருசாக உங்களுக்கு பேனிக் ஆக தேவையில்லை. 10th 11th எழுதிட்டீங்க, 12th வந்துட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். சும்மா லாஸ்ட் நாள் நைட் உட்காந்து இதெல்லாம் வாங்குறேன்னு போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காது. இன்றைக்கோ நாளைக்கோ நீ வாங்கி வச்சிரு. ஏன்னா டைம் இருக்காது, படிக்கணும்ல. சும்மா அதை போட்டு அலமோதிட்டு இருக்காது. எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பேனா வாங்கணும்னு ரொம்ப ஆசிலேட் ஆகாத, அதே மாதிரி என்ன கம்பெனி வாங்கணும் ரொம்ப ஆசிலேட் ஆகாது. நல்ல பேனா, நல்ல விலை உயர்ந்த ஒரு ஆவரேஜான விலையில், நல்ல காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பேனாவாக ஒரு கேட்ரிட்ஜ் பேனாவோ இல்லை வந்து என்ன பேனா வேணுமோ அதை வாங்கிக்க. ஆனால் கண்டதையும் யூஸ் பண்ணி லீக் அடிக்கிற பேனாலாம் யூஸ் பண்ணாத, டேமேஜ் பேனாலாம் யூஸ் பண்ணாத. தயவுசெய்து எதாவது இருந்தால் மாற்றிடு. ஓகேவா? பென் தான் ரொம்ப முக்கியம். அங்கே போய் ரொம்ப டென்ஷன் ஆகிரும். நமக்கு பேனா வந்து என்ன சொல்கிறது, நம்ம கரெக்டான வேலையில் நமக்கு பேனா வந்து ஒர்க் ஆகலை, லீக் அடிக்குது, இல்லை வந்து எழுதாமல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வம்பாயிடும். ஸோ அதனால் பழக்கப்பட்ட பேனாவாக இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிட்டு இருக்க பேனாவே வச்சுக்கோங்கடா, அதான் நல்லது. சரிங்களா? எக்ஸ்ட்ராவாக ஒரு பேனாவும் புதுசாக வாங்கி வச்சுக்கோ. எனக்கிட்ட அதையுமே எழுதி பழக்கி வச்சுக்கோ. சரியா? அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்யூ.